ஒரு நாட்டோட அரசனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ 3 நாட்டோட இளவரசிய கூட்டிட்டு வராங்க. அந்த 3 பேருமே அழகுலயும், அறிவிலயும் சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா, அரசனுக்கு புடிச்ச மாதிரி பொண்ண செலக்ட் பண்றதுக்கு சில போட்டி நடத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அரசனுக்கு புடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி இருக்கணுமோ, அது மாதிரி ஒரு ஷேப்ப கொண்டு வந்து, அதுல நெறைய பெல்ஸ கட்டி விட்டு, அதுக்குள்ள அந்த 3 பொண்ணுங்களையுமே கிராஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது அந்த பெல் அடிச்சுட்டா, அந்த பொண்ணு அந்த போட்டி விட்டே விலகிரணும்னு. ஆனா, அந்த பொண்ணுங்க கிராஸ் பண்ணும்போது பெல் அடிக்கல. அதனால செகண்ட் ரவுண்டுக்கு இந்த 3 பொண்ணுங்களும் போறாங்க. அந்த நாட்டோட ரொம்ப கொடூரமான கைதிகள கூட்டிட்டு வந்து, அவங்க முன்னாடி 3 கப்ல வைன ஊத்தி குடிக்க சொல்றாங்க. 3 பேருமே குடிக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் நொர தள்ளி செத்து போயிடுறான். என்னன்னு பார்த்தா, அது 3த்துல ஏதோ ஒண்ணுத்துல தான் விஷத்த கலந்துருக்காங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களையும் கண்ண கட்டி, அதே மாதிரி அந்த 3 கப்ல இருக்க வைன ஊத்தி குடிக்க சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு பயந்து என்னால குடிக்க முடியாதுன்னு அந்த போட்டியில இருந்து விலகிடுறா. அப்ப பேலன்ஸ் இருக்க 2 பொண்ணுல ஒரு பொண்ணு வைன குடிச்சிடுறா. பட் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த இன்னொரு பொண்ணு இல்ல நான் குடிக்க மாட்டேன்னு போயிடுறா. அப்போ இந்த பொண்ணு சொல்றா, நீங்க இந்த நாட்டோட தலை சிறந்த அரசன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உங்க ராஜ்யத்துல இருக்கிற மக்களை கொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ இந்த 3 வைன்லயுமே விஷம் கலக்கலன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. கடைசியில அறிவிலையும் அழகுலையும்